ஹாய் வைரல் கைஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக ஆச்சு பார்த்து. என்ன ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, மறந்துட்டீங்க பார்த்தீங்களா கொஞ்ச நாள்லையே. அப்படி இருக்கிறப்ப நேற்று தான் வந்து இந்த கோட்டு இருக்குல்ல, அந்த படத்துக்கு போனேன். படம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து கோட் படம் பார்த்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆனால் ஃபுல் படத்தை பார்த்தப்போ வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவு இருந்தது படம். அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் அந்த இடத்துல நின்று பேசுது. வெங்கட் பிரபுவோட அந்த ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருந்தது. அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அடுத்தடுத்த சீனும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. கடைசியில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த எல்லா ஒரு ட்விஸ்ட்டையும் வந்து செகண்ட் ஹாஃபில் உடைக்கும் போதே வேறு லெவலில் வந்து கூஸ் பம்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். இது இல்லாமல் ஏகப்பட்ட கேமியோ வந்து இதில் இருக்குது. அந்த எஸ்கேவாக இருக்கட்டும், அந்த தோனியோட அந்த மாண்டேஜ் சீன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனோட அந்த ஃபஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டாக காட்டுறாங்க. தளபதி விஜயோட மேனேஜத்தோட கேப்டன் ஃபேஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் என்னடா இது தப்பு பண்ணிட்டாங்க போல், அந்த கேப்டனை வந்து விஜய் மாதிரியே வந்து கொண்டு வந்துட்டுருவாங்க, இது கேப்டன் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அதில் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. கேப்டனோட மாஸ்கை போட்டுட்டு வந்து தளபதி அவர்கள் வந்து வர மாதிரி ஒரு சீன் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பாய்லர் கிடையாது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது. இந்த சீன்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சாப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து நடக்கும், வேறு லெவலில் இருந்தது. அந்த லாஸ்ட்டில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அப்படி இருக்கிறப்ப அவர் பொண்ணை வந்து அவர் அடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். வேறு லெவலில் வந்து தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து அந்த இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ அட்ராசிட்டியை பண்ணவன் வந்து ஒரு ஜீவன் கிடையாது, அது வந்து ஜீவன் 01 க்ளோனு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜீவன் 02 வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஜீவன் இருக்கிறாரு, ஜீவன் 03 அப்படிங்கிற ஒரு க்ளோன் வந்து உருவாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரிஜினல் ஜீவனுக்கும் நம்ம தளபதி அவர்களுக்கும் ஒரு ரியல் மீட்டப் வந்து நடக்க போகுது. அதுதான் வந்து ஓஜி ஒரிஜினல் அப்படிங்கிற பேரில் வந்து செகண்ட் பார்ட்டில் வரதுக்கான ஒரு லீடையும் வந்து கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வந்து கோட் படத்தை பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸில் வந்து நல்லா தான் இருக்கும், சாங்ஸும் செம்மையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து சாங் பிடிக்கலன்றாங்க. அந்த சாங்கை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் தளபதி விஜய் அவர் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படத்தில் எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம அவர் சாதாரணமாக பார்க்க மாட்டார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறாரு. எல்லா நடிகர்களோட ரெஃபரன்ஸையும் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் வந்து இந்த நடிகர்லாம் வந்து நான் வந்து ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம கமல் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு, ரஜினி மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டான்ஸ் வர பண்ணியிருந்தார். கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறப்ப அந்த பொண்ணு தலைன்னு சொல்கிறப்ப அந்த மங்காத்தா பிஜிஎம் வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் வந்து இருக்குது. தளபதி வந்து இந்த படத்தில் இறங்கி செஞ்சுருக்கிறாரு. நான் யார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து காட்டியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லா படங்களும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட எல்லா எக்ஸ்பிரஷனையும் வந்து இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் வெங்கட் பிரபு. அவர் சொன்ன மாதிரியே வந்து இந்த படத்தில் அவர் ஒரு கோட்டை தான் வந்து காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து த்ரிஷா வந்து ஒரே ஒரு சாங்க்கு வந்து வந்திருப்பாங்க. அந்த சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மட்ட சாங்கில் வந்து அந்த கில்லி ரெஃபரன்ஸ், அந்த அப்படி போடு சாங்கோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்கும். த்ரிஷாவை பார்க்க இன்னும் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லணும். வேறு லெவலில் அவங்க வந்து ஒரு அழகாக இருக்காங்க. அந்தளவு வந்து அந்த கில்லி படத்தில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்துருக்குறாங்க. மொத்தத்தில் அந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில பேர் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து கேட்காதீங்க. தளபதியோட இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் நாளே 126 கோடி வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னும் இந்த லீவுலாம் வந்து ஒரு 2 நாள் லீவு இப்படிலாம் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 50-60 நாளாச்சும் ஓடும் போல். 1000 கோடிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மூவி 1000 கோடி அப்படிங்கிறத வந்து தளபதி தான் வந்து நிறைவேற்ற போகிறாரு. அது ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. உண்மையிலே வந்து தளபதி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். ஏகப்பட்ட காமெடி ஹியூமர் சென்ஸ்லாம் வந்து ஏகப்பட்டது இருந்தது. மொத்தத்தில் படம் வந்து வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வீடியோக்கள் வரும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.